நல்லபடியா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. எல்லாமே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அவர் என்ன சொல்றாரோ அதான். இனி இபிஎஸ் அவர்களோட இணைந்து செயல்படுவீங்களா? ஆமா, அவர் தான் எப்பயுமே பொதுச் செயலாளர். அவர் தானே, அவர் தான் எங்களுக்கு பிரிவு இருந்தா தானே இணைவு. நாங்க தான் இணைஞ்சு தானே இருக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் இந்த மீட்டிங்ல ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் வந்துட்டாங்க. யாரும் கடலூர் வடக்கு மாவட்டத்துல யாரும் பிரியல, எல்லாம் வந்துட்டாங்க. அனைத்து நிர்வாகியும் வந்துட்டாங்க. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதே வருது. எதிர்கட்சிகள் வந்து அதிமுக மேல எல்லாம் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அவர் பின்னாடி ஓரணியா நாங்க செயல்படுவோம், அவ்வளவுதான். பொதுச் செயலாளர் எடப்பாடி மேல நடவடிக்கை, தலைமை மேல ஈர்ப்பு இல்லாம மற்ற கட்சிகளுக்கு செல்லக்கூடிய பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லியிருக்காருங்க. பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான். அடுத்து ஆட்சி அவர் தான். பொதுச் செயலாளர் எடப்பாடி. நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு போயிட்டே இருக்காங்களே. இல்ல அவர் சொல்லியிருக்காருங்க, கருத்துரை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு அது கவலை இல்லைங்க. நாங்க எல்லாம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் பின்னாடி இணைஞ்சிருந்தீங்க. டாக்டர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அதெல்லாம் அவர் பொதுச் செயலாளர் கருத்து. பொதுச் செயலாளர் கருத்து பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதான்.